ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ ஒன் பாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா கழிச்சு நான் வந்து எங்க வீட்டுக்காரோட பர்த்டேவ வந்து செலிப்ரேஷன் போடுறேன். வெள்ளிக்கிழமை பர்த்டே முடிஞ்சது. சாட்டர்டே, சண்டே ரொம்ப பிஸியா இருந்தோம் அப்படிங்கிறதால இன்னைக்கு தான் போடுறேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த டெக்கரேஷன் புடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் ஒரு லாங் வீடியோல இத எப்படி பண்ணேன் அப்படின்னு கூட சொல்றேன். இது ஒண்ணும் பெருசா இருக்காது. பார்த்தாலே தெரியும். சிம்பிளா ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேங்க. மேல வந்து அந்த டீ கேண்டில் இருக்கும் இல்லைங்களா? அத வச்சு டெக்கரேட் பண்ணேன். அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த அந்த ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் மாரி இருக்கு இல்லைங்களா? அது வந்து நான் வந்து ஹோம் குட்ஸ்ல வாங்குனேன்னு நெனைக்கிறேன். எஸ், ஹோம் குட்ஸ்ல நாங்க வந்து வாங்குனோம். ஆ எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, எங்க வீட்ட சுத்தி எல்லா இடத்துலயும் எங்க வீட்டுக்காரர் வந்து கேமரா வச்சிருக்காரு. ஸோ எங்க வச்சாலும் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். அதனால நான் வந்து இந்த ஸ்பாட்ட சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது இது வந்து எங்க வீட்டு மேல இருக்கிற பால்கனி. Dinesh Anand, happy birthday to you. Happy birthday to you. தியா பாப்பா வாங்க. Happy birthday to Happy birthday, happy birthday. போதும் மூடு. வா உனக்கு. Happy birthday, வாழ்க பல்லாண்டு. God bless you. நாங்க எப்பொழுதுமே 12 மணிக்கு அவருக்கு சர்ப்ரைஸ் குடுப்பேங்க. இந்த வாட்டி எந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால சர்ப்ரைஸ் வந்து கேக் கட்டிங் பண்ணலாம் அப்டின்னாலும், அவ 12:00க்கு பாப்பா டயர்ட் ஆயிடுவா. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியா 10:30க்கெல்லாம் வந்து கேக் கட் பண்ணிட்டு அவள தூங்க வச்சுட்டோம். ஸோ இப்படிதான் வந்து டெக்கரேஷன் பண்ணேன். இந்த வாட்டி ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவரு ரொம்ப சர்ப்ரைஸாவும், சந்தோஷமாவும் இருந்தாரு. அதுதான் நமக்கு Good முக்கியம். job, baby. கேக்கு பெருசா வாங்கிடலான்னு தான் போனேன். பட் இந்த ஃப்ளேவர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்குன்னு பார்த்து அந்த பெரிய கேக்கு இல்ல. இது அதுவும் பெரிய அழகா கேக் இருக்கு. எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கூட சம்டைம்ஸ் வந்து கேட்டுருவாரு. அத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த வாட்டி ரொம்ப பிளான் பண்ணி அவருக்கு புடிச்ச மாதிரி சிம்பிளா, சின்னதா எல்லாமே அவருக்கு ஏத்த மாரி அமைஞ்சது. ஸோ அவரும் ரொம்ப ஹாப்பி. குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாரி நானும் ரொம்ப ஹாப்பி. ஸோ கர்த்தர் கிருபையில எங்களோட வீட்டுக்காரோடைய பர்த்டே நல்லபடியா முடிஞ்சுச்சு. எல்லாரும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எங்க வீட்டுக்காருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறதுக்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து நெறைய ஷார்ட்ஸ், நெறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய் பாய்.